Hello students, welcome to our channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா AI பேஸ் பண்ணி 5 ஸ்வயம் கோர்சஸ் வந்து IITs வந்து கொண்டு வந்திருக்காங்க. அத பத்தி தான் இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம். சோ IITs பாத்தீங்க அப்படினா ஸ்வயம் அப்படிங்கற ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி அதுல கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இது ஃப்ரீ கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து சேனல்ல NPTEL கோர்சஸ் பத்தி வந்து நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அதாவது எப்படி வந்து NPTEL கோர்சஸ்ல ஜாயின் பண்றது, எப்படி எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேஷன் வாங்குறது. சோ எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க அமௌண்ட் கட்டி தான் ஆகணும். ஆனா எக்ஸாம் எழுதாம வெறும் வந்து அந்த கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், அந்த கோர்ஸ் அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாமே சப்மிட் பண்றதுக்கு நீங்க வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸ் எழுத தேவையில்லை. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா மட்டும் தான் எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியது இருக்கு. இப்போ வந்து ஏஐல வந்து இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படிங்கிறதுனால IITs என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 5 கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. Incorporating AI with Python. So Python வந்து Python programming எல்லாத்துலயும் வந்து இன்க்ளூட் பண்ணி இன்கார்ப்பரேட் பண்ணி வந்து ஒரு கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது கண்டிப்பா வந்து உங்களோட கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் வந்து 5 கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன கோர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து AI with machine learning with Python programming. AI artificial intelligence ML machine learning with Python programming. So Python programming incorporate பண்ணி AI வந்து எப்படி ஜெனரேட் பண்றது, டேட்டா மேனேஜ்மெண்ட்டை வந்து எப்படி வந்து பைத்தானை யூஸ் பண்ணி கொண்டு வரது அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ AI எக்ஸ்பர்டைஸ் வந்து ரொம்பவே ஹைலி டிமாண்டடு ஒரு வேகன்சி வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறனால இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த கோர்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேட்டா விசுவலைசேஷன் டெக்னிக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அட் ப்ரொவைட்ஸ் எ காம்ப்ரிஹென்சிவ் ஓவர்வியூ ஆஃப் லீனியர் அல்ஜீப்ரா. ஸோ லீனியர் அல்ஜீப்ரா அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன் கான்செப்ட்ஸ் இது எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்குன்னு அப்படின்னா ஏஐ கூட பைத்தான் ப்ரோக்ராமிங்கை இன்கார்பரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களோட கெரியருக்கு ரொம்பவே வந்து அவங்களோட க்ரோத்துக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் அனாலிட்டிக்ஸ் வித் AI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்போர்ட்ஸில் வந்து இருக்கிற டேட்டாஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அது எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நியூ கோர்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து IIT மெட்ராஸோட ப்ரவர்டெக் அப்படிங்கிற டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வந்து AI இன் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸில் எப்படி வந்து AI இன்கார்பரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரக்காக இந்த கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்க போகுது. ஸோ இவங்க வந்து என்னது எல்லா ஃபண்டமெண்டல் கான்செப்டோட ஃபிசிக்ஸை எப்படி வந்து ஏஐயோட மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா AI இன் கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியில் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ TNEA முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் போக போகிறீங்க. ஸோ இவங்களுக்காக தான் இந்த கோர்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ AI இன் கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் வந்து நிறைய டூல்ஸ் வந்து பைத்தன் அந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்து எப்படி வந்து மாலிகுலர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது, ட்ரக்ஸை டிசைன் பண்ணுறது, அடுத்து மாடல் ரியாக்ஷன்ஸ். ஸோ ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பைத்தன் ப்ரோக்ராமிங் வச்சு கொண்டு வரக்காக வந்து ஒரு AI டூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரியல் வேர்ல்ட் டேட்டா செட்ஸ் அண்டு இன்ட்ராக்டிவ் லேப் ஆக்டிவிட்டீஸோட வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெறும் வந்து கோர்சஸ் மட்டும் இருக்காது, நிறைய இன்ட்ராக்டிவ் செஷன்ஸும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து AI இன் அக்கௌண்டிங். ஸோ நிறையா வந்து ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, அவங்களுக்காக கொண்டு வந்ததான் வந்து அக்கௌண்டிங். ஸோ இந்த அக்கௌண்டிங்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் AI அண்டு ஹவு தே கேன் இன்டகிரேட்டட் வித் அக்கௌண்டிங் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸோட இது எப்படி வந்து இன்டகிரேட் பண்ணுறோம், AI வந்து எப்படி இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறக்காக வந்து கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 5 கோர்ஸுமே வந்து ரொம்பவே வந்து சூப்பரான கோர்ஸ், அதாவது அட்வான்ஸ்டு கோர்ஸ். யாரெல்லாம் வந்து இப்போ படிக்க போகிறீங்களோ, ஸோ இன்னமும் வந்து ஒரு 3 இயர்ஸில் வந்து நீங்கள் முடிக்க போகிறீங்க, இந்த 3 இயர்ஸில் இன்ஜினியரிங் முடிக்க போகிறீங்க, இல்லை 2 இயர்ஸில் முடிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கேரியருக்கு வந்து சூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான AI கோர்ஸாக இருக்க போது. இது வந்து ஸ்வயம் போர்ட்டலில் ஃப்ரீ கோர்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி இதை வந்து கற்றுக்குங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் இன்டர்வியூவில் இது வந்து ஒரு பிளேஸ் மேஜர் ரோலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.